இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பேர் பேக் ஆர் டை. இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஜாம்பி பை மேக் பண்ணுறது அந்த மாதிரி கேம் பேஸ் கொண்டது. இந்த கேம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம டெட் ரைஸ் காப்பி பண்ண மாதிரியே இருக்கும் செஸ்ஸில். ஸோ இப்போ லாபியில் இருக்கோம், ஓரளவு 99 நைட்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கேமிங்கோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நான் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஸோ அப்புறமா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. என் கேமிங் பேர் உச்சிஹாஸ் கேமிங். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, காமன் பீப்புள் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கவங்க கூட சரி போய் நாம் க்ரியேட் பண்ணுவோம். யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேம் ஆக்சுவலி தனியாக விளாட முடியாது, வேணும் தனியாக விளாட்லாம். ஆனால் அவ்வளோ சர்வே பண்ண முடியாது. ஸோ 3 பேர் வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்து அவங்க அரட்டிப்பாங்க, அவ்வளோதான். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம 99 நைட்ஸ் மாதிரி கிளாஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி காப்பி தான், ஆனாலும் ஃபன்னாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றவங்களாம். ஸோ கேமுக்குள்ளே இப்போ வந்தாச்சு. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, டே டைமில் பேக் பண்ணுவோம், அதே நைட் டைம் இருந்துச்சுன்னா ஜாம்பி அடிப்போம். இது இங்கேயே நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோன்னா, ஜாம்பியை வச்சு தான் குக்கே பண்ணுறோம். பார்த்திங்கன்னா செம காமெடியாக இருக்கும். ஜாம்பி குக்கு இதில் எடுத்து கறி எடுத்து அதில் போடுவோம். இது பார்த்திங்கன்னா இங்கே பை மாதிரி வரும். இந்த பையை எடுத்து கொண்டு போய் இங்கே வச்சா பேக் ஆகும். டெபாசிட் ஆனோடனே ஒரு 10 நிமிஷம் இங்கே நிற்கிறேன், அதுதான் போர் அடிக்கும். ஸோ வெயிட் பண்ணோம், வரும் பாருங்க. வந்துருச்சா? என்னடே இவ்வளோ நேரமாட பண்ணுவீங்க, கிறுக்கு மெயின்டைன் பண்ணுவீங்களா? சரி, நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. கஸ்டமர் வருவாங்க பாருங்க. கஸ்டமர் வந்தால் காசு வரும். நாம் ஒருத்தர் செல் பண்ணோன்னா நம்ம எல்லாத்துக்கும் காசு வரும். அதே மற்றவங்க நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு போகாது, அவங்களுக்கு மட்டும் போகும். சரி, காசு ஏறிச்சா? நாம் 56 ரூபாய்க்கு வச்சுட்டு இந்த 46 ரூபாய்க்கு 26 ரூபாய்க்கு தான் எடுத்துருக்காங்க. சரி, கன்ஸ்மித்துக்கு போக சொல்கிறாங்க. கன்ஸ்மித் இங்கே வந்தாச்சு. சரி, கன்ஸ்மித் முட்டுக்கட்டா அப்படியே அப்பா முட்டுக்கட்டை வாங்க சொல்கிறாங்க. இங்கே ஆணியெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க, சூப்பர். சரி, எடுத்துக்கலாம் அந்த முட்டுக்கட்டையை. இங்கே பார்த்தீங்கன்னா கன்று கூட வாங்கலாம். அவ்வளோதான், ஜாம்பி வரப்போகுது. இதை வந்துச்சு பார்த்தீங்களா, இதை போட்டு அடி நடிக்கணும். இதாவது இந்த செயின் சா இவர் வச்சுருக்காங்க. இந்த செயின் சா பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் மீட் ஆக்கிடும். ஆனால் மீட் ஆக்கக்கூடாது, அது ஆக்சுவலி நம்ம வந்து ராவாக தான் எடுத்துக்கணும். அதாவது செயின் சா யூஸ் பண்ணால் டைரெக்டாக மீட் ஆகும். ஸோ இப்போ ஜாம்பிஸ் புரட்டி எடுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு சில ஜாம்பிஸ் தான் நான் அடிச்சு கட்டுறேன். நான் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்களா மீட் ஆகிடுச்சு. ஆனால் அவன் இல்லாமல் அடிச்சுட்டோம்னா மீட் ஆகிடுச்சு. நைட் ஃபுல்லாக நம்ம லைஃபும் கம்மியாகும். நம்ம 99 நைட்ஸ் மாதிரி ரிவைவும் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. சரி, விடிஞ்சிருச்சு. இவங்க போய் குக் பண்ணுவாங்க. அதில் வர மணியில் நம்ம வந்து போய்ட்டு பொருட்டாக வாங்கணும். இங்கே வர சொன்னாங்க என்ன பண்ணுவோம். இது கிராஃப்டிங் டேபிள் மாதிரி உட்டன் ரிப்பேர் ஹேமரை வச்சு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண முடியும். உட்டன் ஸ்பைக்ஸு ஜாம்பிஸ் வராமல் தடுக்க முடியும். அட்வான்ஸ் டர்னட் அங்கே டிரான்ஸ்மிட்டில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிறத எடுக்க முடியும். சரி, பேக் டோரா கூட்டி இருக்கு. பார்த்துக்கலாம். ஜாம்பி இருக்காங்க, நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்க. ஐயோ, பெரிய ஜாம்பி பெரிய ஜாம்பி எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இதுக்கு நிறைய மீன் கிடைக்கும். டேங்க் ஜாம்பி, இது ஜாம்பியா. டேங்க் ஜாம்பி பெருசாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும். நம்ம கொஞ்சம் 110 ரூபா கிடச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ காசு வச்சுக்கோமோ அதை பொறுத்து கன் கிடைக்கும். செயின்ஸால் அறுத்தா டைரக்ட் மீட் ஆயிடும். அந்த செயின்ஸாவுக்கு நமக்கு இது வேணும்.
தான். ஆனால் அலைய விடுறாங்கப்பா. டெபாசிட் இதே அது இதில் மினிமம் 6 இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். 6 இல்லாமல் கம்மியாக பண்ணோம்னா குழுக்குழுண்டு பை வரும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணலாம். சரி, இப்போ ஜென்ரல் ஸ்டோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜென்ரல் ஸ்டோர் என்ன பேண்டேஜ் இருக்குது, பேனு அடேங்கப்பா ரோலக்ஸ் கத்திங்க. ஏய் கத்திரடே. சரி, இப்போ கன்ஸ்மித்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஊட்டுக்கட்டை டர்னட்டாமோ பார்த்தோம்ல, அந்த டர்னட்டாமோ 200x பார்த்தீங்களா. ரெவால்வர் 150 ரூபாவில் இருக்குது, 250 ரூபாவில் இருக்குது, 1000 ரூபாவில் இருக்குது, 600 ரூபாவில் இருக்குது, 2000 ரூபாவில் இருக்குது, 4000 ரூபாவில் இருக்குது, 3000 ரூபாவில் இருக்குது, 7000 ரூபாவில் இருக்குது. ஐயோ 14000 ரூபாவில் இருக்குது. நைட்டாக இருக்குதுல்ல அதுக்கு ரேட்டு இந்த கேமில். சரி, நைட் ஆகிறதுக்கு முன்னாடி போவோம். இங்கே மேலே செகண்ட்ஸ் காட்டுங்க. டே 2 போட்டுருக்குல்ல, அதுக்கு மேலே செகண்ட்ஸ் காட்டும். எத்தனை நாள் செலக்ட் பண்ணுறோம் காட்டும். ஸோ உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஏதாவது விற்கணும் அப்படின்னு சாப்பிட்டு நடத்துங்கடா நடத்துங்க. ஐயோ நைட் ஆயிடுச்சு. அது என்னது ஸ்டூல் மாதிரி இருக்கு. கலர் பண்ணிக்கலாம். ரோலிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஏய் வாங்கடா சுற்றி விட்டுறேன். ஆமை கட் அடிச்சு குழந்தைங்கப்பா. ஏய் இங்கே வா அந்த வச்சுக்கோ அடி அது டைட் எடுத்தா கன் இது சொன்னல. கன் வச்சு அடிக்கலாம். இதுதான் அடிக்கலாம். நான் 2 அடியிலே போட்டுக்கிறேன். ரோலிங் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு வராங்களோ அதை நம்ம பொறுத்து யூஸ் பண்ணலாம். அதுதான் ஹைலைட்டே தெரியும். சரி, இப்போ வந்து இங்கே பாருங்க உட்டு, இத்தனைக்கு உட்டு வேற எடுத்துக்கலாம். எல்லாம் கொண்டு போய் போட்டு வேலையை பார்ப்போம். தரையத்தோடடா. சரி, கலெக்டா டெபாசிட் எல்லாத்தையும் கீழே டெபாசிட் பண்ணிட்டு இருக்கேன். டெபாசிட் டெபாசிட் பண்ணுங்க. ஆக்டிவேட் மிக்சர் காமேகா வந்துச்சுங்களா. ராக் கேண்டியாங்க. சர்க்கரை என் சர்க்கரை. ஓகே, வருது விலகு அங்கே வாங்கிட்டு அடிச்சுட்டு வராங்க. சூப்பர். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம். சாமி பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரே சாமி கிளிக்கு தான் வாழ்ந்துட்டு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. கேரட் பாய் டெபாசிட் இதுன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரில. டெபாசிட் பண்ண நமக்கு ஒரு 2 நாளுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துருவோம். காசு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து காசு கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கன் வாங்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். எப்போ அவன் வந்து அடிப்பான்னு தெரியாது அவனுக்கு. சரி பண்ணலாம். ஓகே, அவன் பண்ணிட்டு தான் என்னது எக்கு சீக்கிரமாக ஹேட்ச் ஆகிடும் சொல்கிறாங்க. கம்பேக் இன் 3 more days. 3 நாள் அது ஹேட்ச் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஸ்கிப் பண்ணிட்டேன். சூப்பராக வேலை பார்க்குறாங்க. பேக்காய் ஒர்க் பண்ண 367 300 நல்லா காசு சேருது. 600 ரூபா சேர்ந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவனும் நானும் மட்டும்தான் கேமில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை 3 பேர் இருக்கோம்.
சாப்பிட்டு போகிறாங்க. இதை எடுத்துக்கோங்களா சேவரி பைக்கு என்ன எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? எடுத்துக்கோ. எடுத்துக்கலாம். ஸோ 90 ரூபா வந்துடுச்சு. 1000 ரூபா வந்தோடனே ஒரு கன்று வாங்கிடலாம். இவன் போயிட்டு இன்னும் வீட்டில் கறி இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்த்துக்கலாங்க என்ன கொடூரமாக இருக்குன்னு. டின்னருன்னு போட்டிருக்கு, DIE. அது மட்டும் ஹைலைட்டாக தெரியுது. சரி இருட்டாயிடுச்சு உடன் கொஞ்சம் வேறவா. சரி உள்ளே எவனையும் விடக்கூடாது, அதுதான் நம்ம ஓடி. அப்பா பார்த்து செயின்ஸாக வச்சுருக்கா. இவன் தானா? இல்லை அவனுக்கு ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்போ சேவ் பண்ணும். ஐ எம் ப்ரோ பிளேயர். நாளைக்கு கறி ரெடிப்பா. அடி வாங்கி வந்துடக்கூடாது, அதுதான் மெயின். ஒரே அவ்வளோதான் 2 செகண்டில் விடிய போகுது. விடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ விடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு எரிஞ்சே செத்து போயிடும். விடிஞ்சிருச்சுன்னா இறந்து போயிடுங்க. ஆனியன் இருந்ததா? ஆனியன் இருந்ததுனால தான் நமக்கு இது இந்த ஸ்வீட்னு வந்துருக்குங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி வாங்க போகலாம். இப்போ போயிட்டு டெபாசிட் பண்ணி 1000 ரூபா கொண்டு வருவோம். டெபாசிட் டர்னட் எவ்வளோ லாக்டு மொத்தமாக காலி பண்ணிடலாங்க. மொத்தமாக காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது தான் வேலை. ஸோ டோரை முதல் இரும்பு டோர் ஆக்குவோம். கேம்குள்ளேயே சொல்கிறாங்க. பாப்பா ஏதோ பாப்பா கன் முடிஞ்ச அளவுக்கு வச்சாச்சு. சரி போதும். ரஸ்டி பேரியர். இன்னும்ண்ணா டெபாசிட் எவனும் வரக்கூடாதுடா. பேஸ் யார் அந்த பரமபிதான்னு தெரியல. பேஸ் அப்கிரேட் ஆகிட்டு இருக்குங்க. பேஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹோட்டல் அப்கிரேட் ஆகிட்டு. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கேன். ஓகேவா? கையில் ஒன்று 1000 வந்துருச்சா? 1400 வந்துச்சுங்க. எல்லாம் வாங்கிட்டாங்க. சரி இப்போ போய் கன் ஒரு சிக்கமான கன் வாங்கலாம். பாப்பா மண்டை மேலே சொல்ற பயமா இருக்குது. சரி கன் ஸ்மித்து 1000 ரூபாய் நமக்கு வந்து ஷார்ட் கன் வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் இது வாங்கினா சூப்பராக இருக்கும். 2000 ரூபா சேர்த்துமா? சரி வேணாம், இது வாங்கிக்கலாம். இருட்டு வேற ஆயிடுச்சு. கலப்பு 1000 ரூபாய்க்கு வருத்தான்னு தெரியல. நீங்கள் ஏன் விளாண்டுருக்கீங்கன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. சுட்டு பார்க்குறேன். என்னடா அதுக்குள்ளேயுமாடா? நான் சொன்னா கூட பண்ணடா. பரவாயில்ல என்ன பார்க்கலாம்.
உஷாரு 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 உஷாரு. நம்ம நெருப்பு போட்டதுன்னா இவங்களுக்கு கருகி போயிடுவாங்க. இவங்களை வச்சு சமைக்க வர முடியாது. இதுவே அடிச்சு உடச்சிருக்கானுங்க. நம்ம சரி பண்ண அதுக்கு நான் வந்து இது இருக்கேன். இவன் குக் பண்ணிப்பான். நான் மற்ற இந்த வேலையை பார்த்துக்கிறேன். டேய் டோர் ஓப்பன் பண்ணாதா, க்ளோஸ். ரஸ்டி பேரியர்லாம் இல்லை, நமக்கு தேவை பெஞ்சு விட்டு தேவை. சரி போங்க, எதுவும் பண்ணலாம். சரி ஐயோ ரஷ்யம் இல்லைவா போயிட்டு சரி பண்ணலாம். ஒன்று பண்ண ஒரு ரூபாவாக இருக்கும். சும்மா அதுக்காக ஒரு ரூபா கதவை வேற நோய்க்கு வச்சுருக்காங்க. சாந்தி நாங்கள் அந்த பக்கம் சமைக்கிட்டோம். தரையிலே போட்டுலாம் சரி பண்ணா சரி. ரெண்டுத்தையும் ட்ராப் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இப்போ வேலையை பார்ப்போம். எடுத்துக்கலாம். சரி வாங்க உள்ள போகலாம். எவ்வளோ நேரம் அந்த கேம் விளையாடுன்னு தெரியல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த கேம் விளையாண்டு சர்ச்சில் மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு. சரி வாங்க போகலாம். இதுவரை அந்த மீட்டு வேறு கெட்டு போனால் டக்குன்னு கொண்டு போய் மிக்சரில் போட்டு ரெடி பண்ணலாம். ஸோ இந்த கேமில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி ரிட்டன் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் எனக்கு சூப்பரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது பண்ணியாச்சு. இப்போ என்னது ட்ராபிக்கல் ப்ளூபெரியா. சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஒன்று எடுத்துட்டேன் லேர். அது எவ்வளோ தருவாங்க? 450. 490. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது 400, இது 300, இது 400, இது கிட்டத்தட்ட 500 ரூபா. சரி இருக்கட்டும். நிறைய பேர் போகிறாங்க. இது ஃபஸ்ட் ப்ளேஸ் நேரம் இல்லை. நைட் ஆயிடுச்சு. ஆமாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருங்க. நம்ம கடைசி மிஷனா இந்த கோழியை முடிச்சுட்டு கேமை வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க கடைசி திக்கமாக பண்ணியிருக்கானுங்க. பிடிச்ச கோழி வந்துருச்சுடா. வேங்கை கோழி கம்மிங் டு கில் யூ. எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் தான் அங்கே இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ் நான் வந்துருக்கேன்.
வந்துட்டேங்கிறேன். நீங்கள் இன்னொரு கன்று வாங்கிட்டு போயிடலாம். அதை போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இதில் நம்ம 99 செகண்ட் ஸ்பிரிண்ட் கூட இல்லை. ஸோ இன்சல்ட்டிங் ஒரு இது மட்டும் இன்சல்ட்டாக ட்ராப் பண்ண போகிறேன். இந்த கேமே நான் முடிச்சுட்டு போகிறேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு காட்டும் போது மட்டும்தான் நான் மேக்ஸிமம் விளாடுவேன். அப்புறம் தோணுச்சுன்னா கொஞ்சம் விளாடுவேன், அவ்வளோதான். ஸோ இதுவே 250னா கணக்கு வராது ட்ராப்பு. நம்ம வந்து 600 ரூபாயில் இருக்குது இந்த டெபாசிட் பர்ச்சேஸ். மீதி 290 இருக்குது. இது டெபாசிட் கலெக்ட் பண்ணிட்டு போய் முடிச்சுருவாங்க. இது எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். ரீலோட் பிஸ்டல் தான் கண்டினியூஸாக சொல்லுது. ஆனால் எங்கே இருக்க அங்கே இருக்கு பாருங்க. கோழி பாருங்க, கோழி மாசம் இருக்கு. கோழி 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 வேக்யூம் கிளீனர் மேப்பாங்க. சரி, இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பேஸுக்கு கொண்டு போய் போட்டு நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடமே ஒரு ஜாம்பிஸாக கிடக்குது. நைட்டாக அதுக்கு மேலே முடிச்சு நைட் ஆனால் சண்டை போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ட்ராப்டா அந்த பாப்பாச்சு விளாடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் அடித்து ஆல் வச்சுக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.